ஐயனே, போற்றிகள் பல நான் கூறியும் அங்கங்கள் தரையில் பட அங்க பிரதர்சனம் செய்தும் உனது புகழ்மிக்க செயல்களைத் தொடர்ந்து சொல்லியும் பக்தி மிக்கவனாக உனக்கு நிலைத்த தொண்டுகள் புரிந்தும் நான் உம்மை அழைத்தேனல்லன். உம்மை எதிர்த்து மார்க்கண்டேயனை கவர வந்தவன் உன் திருவடிகளை தன் உடலில் ஏற்று நின்றான். எனது நிலையும் அவ்வாறாகவே உள்ளது. உன்னை எதிர்த்து மார்க்கண்டேயனை கவர வந்தவன் தன் திருவடிகளை தன் உடலில் ஏற்று நின்றான். அவ்வாறாகவே என் நிலையும் உள்ளது. எவ்வித பக்தி மார்க்கத்தையும் கடைபிடிக்காத போதும் இறைவன் எனக்கு அருளியது வியப்பானது. ஒருவேளை தம்மை எதிர்த்து செயல்பட்ட யமனுக்கு தன் திருவடிகளை அவன் மீது தொட்டருளிய வகையாக எனது நிலையும் அமைந்ததுவே என்று வியப்பை வெளிப்படுத்துவார் ஆயினார். யமனை குறிப்பிடுவது உமையாகும். யமனை பற்றி இங்கு சொல்வது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறது. பக்தர்கள் எவரும் இறைவனிடம் எதிர்ப்பு நிலை மேற்கொள்ளார். கடமையால் யதார்த்த யமனுக்கும் தன் பாதம் தொட அருளியுள்ளார். அவ்வித பக்தி மார்க்கமும் எதிர்ப்பும் காட்டாத எனக்கு அவருடைய அருள் கிட்டியது எவ்வாறு என்று வியப்பின் உச்சிக்கு மாணிக்க வாசகர் சென்று வியந்து நிற்கின்றார். என்ன ஒரு அற்புதமான விளக்கத்தை நமக்கு சுவாமிகள் கொடுக்கிறார் பாருங்களேன். எவ்வித பக்தி மார்க்கத்தையும் கடைபிடிக்காத போதும் இறைவன் எனக்கு அருளியது வியப்பாகவே உள்ளது. ஒருவேளை தம்மை எதிர்த்து செயல்பட்ட யமனுக்கு தன் திருவடிகளை அவன் மீது தொட்டருளிய வகையாக எனது நிலையும் அமைந்ததுவே என்று வியப்பை வெளிப்படுத்துவார் ஆயினார். யமனை இங்கு குறிப்பிடுவது ஒரு ஊமையாக குறிப்பிடுகிறார். அதாவது என்ன சொல்கிறார் பாருங்கள் சுவாமி எளிமையாக, நான் எந்த விதமான பக்தி மார்க்கத்தையும் கடைபிடிக்காத எனக்கும் இறைவன் காட்சி தந்தருளியது ஒரு வியப்பாகவே எனக்கு உள்ளது என்று கூறுகிறார். பக்தர்கள் எவரும் இறைவனிடம் எதிர்ப்பு நிலை மேற்கொள்ளார். கடமையால் யதார்த்த யமனுக்கு தன் பாதம் தொட அருளியுள்ளார். எவ்வித பக்தி மார்க்கமும் எதிர்ப்பும் காட்டாத எனக்கு, நன்றாக கவனியுங்கள், எவ்வித பக்தி மார்க்கமும் எதிர்ப்பும் காட்டாத எனக்கு அவருடைய அருள் கிட்டியது எவ்வாறு என்று வியப்பின் உச்சிக்கு மாணிக்கவா சென்று வியந்து நிற்கின்றார். பார்த்தீங்களா? அதாவது நம்ம சாமி என்ன சொல்றாரு பாருங்க, நான் எந்த விதமான பக்தி மார்க்கத்தையும் கடைபிடிக்கவில்லை, எதிர்ப்பும் காட்டாத நிலையில் எனக்கும் இறைவன் அருளியது எவ்வாறு என்று எனக்கே வியப்பாக உள்ளது என்று சுவாமிகள் தன்னுடைய வியப்பை வியந்து வியந்து தன்னுடைய அந்த எவ்வாறு நமக்கு இறைவன் ஆட்கொண்டார் என்பதை காட்சி தந்தார் என்பதை நினைத்து அவர் பூரித்து போய் வியப்பின் உச்சிக்கே சென்று விட்டார் என்று இந்த பாடல் வரிகள் மூலமாக நமக்கு சுவாமிகள் குறிப்பிடுகின்றார்.